Hi friends, welcome to Watch My Tube. நீங்கள் நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பாக்ஸுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்முடைய சேனலில் போடப்படும் அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வழியாக கொடுக்கப்படும். வாங்க இன்றைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், கேட்பதற்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான். தூர்தர்ஷன், இந்த தூர்தர்ஷன் என்கிற இந்த வார்த்தையை கேட்டாவே அனைவருக்கும் ஒரு சந்தோஷமான ஒரு நினைவாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, இன்றைக்கு பல தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் இருந்தாலும் தூர்தர்ஷனுக்கு என்று ஒரு இடம் இருக்க தான் செய்யுது. இன்று பல தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தில் தூர்தர்ஷன் அது மட்டும்தான் நம்ம இருந்தது. தூர்தர்ஷன் போடக்கூடிய எல்லா சேனல்களையும் நம்ம உட்காந்து பார்க்க தான் செஞ்சோம். அதில் போடக்கூடிய அந்த ஒளியும் மொழியுமாக இருக்கட்டும், நாடகங்களாக இருக்கட்டும், வயலும் வாழ்வமாக இருக்கட்டும், இன்னும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம தூர்தர்ஷனில் போட்டால் கண்டிப்பாக பார்க்கத்தான் செய்வோம். ஸோ இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது தூர்தர்ஷனில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவதற்கான வீடியோ இல்லை. மாறாக இது எதை பற்றி அப்படின்னா, தூர்தர்ஷன் ஒரு பரிசு போட்டி, ஒரு புதிய அட்டகாசமான ஒரு பரிசு போட்டியை அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன அந்த பரிசு போட்டின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தூர்தர்ஷன் அதனுடைய லோகோ உங்களுக்கு தெரியும். தூர்தர்ஷனுடைய லோகோ ரொம்ப காலமாக ஒரே மாதிரி தான் இருக்குது, மாற்றாமல் இன்று வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தூர்தர்ஷன் தனியார் தொலைக்காட்சி வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ச்சி குறைந்து தான் இருக்குது, அதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஸோ இந்த வளர்ச்சியை ஈடுகட்டக்கூடிய வகையில் முதலில் இருந்தது போல முன்னுக்கு கொண்டு வரணும் என்கிற ஒரு எண்ணத்தில் இந்திய அரசாங்கத்தின் பொது நிறுவனமான பிரசார் பாரதி தூர்தர்ஷன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு என்னென்னா, அந்த லோகோவை அவங்க வேறு மாற்ற போகிறாங்க. ஸோ அந்த லோகோ யார் தங்களுக்கு டிசைன் பண்ணி தர்றாங்களோ அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த லோகோவுக்கு பரிசு தொகை கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்காங்க. அது என்ன பரிசு தொகை எவ்வளோன்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு பரிசு தொகை தான், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பார்த்திங்கன்னா இதில் யார் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்திய குடிமக்கள் அனைவருமே இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாம். இந்திய குடிமக்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் வாழ்கிற இந்திய குடிமக்கள் அனைவருமே இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளலாம். இதுக்கான பரிசு தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்படும் என்று அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த போட்டியில் பங்கேற்க விரும்புபவர்கள் நான் ஒரு வெப்சைட் சொல்கிறேன், அந்த வெப்சைட் நோட் பண்ணிங்க. இல்லை அப்படின்னா இந்த வெப்சைட்டுடைய லிங்க்கை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே சென்று நீங்கள் உங்களுடைய டிசைனை சமர்ப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா http://www.mygov.in இந்த வெப்சைட்டு போய்க்கிங்க. இந்த வெப்சைட்டில் போயிட்டீங்கன்னா, இந்த வெப்சைட் போன பிறகு உங்களுடைய சுய விவரங்கள், அந்த பயோடேட்டா அதெல்லாம் அங்கே சப்மிட் பண்ணிடுங்க. சப்மிட் பண்ணதுக்கு பிறகு அங்கே என்ன ஒரு லோகோவுக்கு என்னென்ன டிஸ்கிரிப்ஷன்லாம் அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட அளவில் லோகோவை வடிவமைத்து அங்கே லோகோ அங்கே அந்த சைட்டில் நீங்கள் பதிவேற்றம் செய்யுங்க. பதிவேற்றம் செய்வதற்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 14/8/2014 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோஷாப் அப்படி இப்படின்லாம் கொஞ்சம் டிசைனிங் நாலேஜ் எல்லாம் இருந்தது அப்படின்னா, நீங்களும் இந்த நம்மளுடைய பழமையான அந்த தூர்தர்ஷன் அதற்கான லோகோவை கிரியேட் பண்ணி ஒரு புதிய லோகோவாக அவர்களிடம் கொடுத்து அந்த பரிசு போட்டியில் நீங்களும் வெல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும். பரிசு தொகை 1 லட்சம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் நல்லா டிசைன் பண்ணக்கூடியவர்களாக இருந்தால், உங்களுக்கு இறைவனுடைய நாட்டமும் உங்களுக்கு கிடைப்பதாக, பரிசு தொகை கிடைப்பதாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் பாலிப்பானாக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய வீடியோக்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இது போன்ற பல நல்ல வீடியோக்கள் வெளிவருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.